ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இது ஒரு சின்ன நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். தகவலுக்கான வீடியோ தாங்க. நிறைய பேர் அவுட் ஸ்டேஷன் தெரியாதவங்கள லாங் எடுக்கும் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக எடுங்க. 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ புதன்கிழமை நான் எடுத்துகிட்டு போனேன். எங்கன்னா சிங்காலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விருதாசலம் போட்டாங்க. அப்போ ஏறினதுமே நான் வந்து டக்குன்னு கஸ்டமர்கிட்ட வந்து எப்பயுமே நம்ம பழக்கம் அவுட் ஸ்டேஷன் போகும்போது என்கிட்ட ₹1 கூட இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி தான். இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஏறிட்டு அங்கே போயிட்டு நம்மளை அது இதுன்னு சொல்லிட்டு காசு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இல்லை அதெல்லாம். அதனால் இங்கே இருக்கா, ஓகே ஏறுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவேன். ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் போனோம். பாப்பம்பட்டி போய்கிட்டு போது சொல்லிட்டேன், சார் பெட்ரோலு சிஎன்ஜி ஃபாஸ்டாக் இருந்துச்சுன்னா ஃபாஸ்டாக் பண்ணோன்னா ஒரு ₹3000 வேணுங்க அப்படின்னேன். சரின்ட்டாங்க, யோசிக்கவே கொடுத்துட்டாங்க. ஓகே ரைட்டு அப்படின்ட்டு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பாஸ் ஆகிட்டாங்க. செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, டீ சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் தூங்கிட்டோம்னா நீங்கள் அந்த போட்டிருக்க லொக்கேஷனில் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி மட்டும் வண்டி நிறுத்தி எழுப்பி விட்ருங்க, ஏன்னா அங்கே தான் முன்னாடி தான் இறங்குவோம் அப்படின்னா. ஓகே ரைட்டுன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க தூங்குறீங்க? ஒருவேளை நீங்க இறங்குற இடத்த தாண்டிட்டோமா? 4 பேர். அப்பா நம்மளுக்கே தூக்கம் வருது. அப்படியே நானும் பப்ளிகம் போடுறேன், அதை போடுறேன், ஜன்னல் தரும் பாட்டை போட்டு நம்ம நைட்லலாம் பார்த்தீங்கன்னா தேவா சாங் மட்டும்தான். எந்த சாங் ஓட்டுறதில்ல, தேவா சாங்கு தான். குத்துப்பாட்டு கேட்டு தான் ஓட்டுவோம். இப்போ எப்படியோ கரெக்டாக 1:30 மணிக்கு எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக நிறுத்தவே இல்லை. கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு தான் டீயே சாப்பிட்டேன். ஸோ நல்லபடியாக அவங்களை முடித்தேன். ஏன்னா இந்த அவுட் ஸ்டேஷன் எடுக்கும்போது சேஃப்டியாக எடுங்க. பெட்ரோலே இருந்தாலும் காசு வாங்கி பெட்ரோல் அடித்து வச்சுக்கோங்க, இல்லை காசு வாங்கி இது வச்சுக்கோங்க. அவுட் ஸ்டேஷன் எடுக்கும்போது இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் வச்சுக்கோங்க. போயிட்டு ஐயோ அம்மானாலாம் வராது, அதுக்காக சொல்கிறதா. ஏன்னா எங்கிட்டயே 2 பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி. அவங்களுக்கான பதிவு தான். இந்த மாதிரியெல்லாம் அவுட் ஸ்டேஷன் எடுக்கிறவங்க ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க. எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் பண்ணுவாங்க. அதுக்கான பதிவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.